ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய திரிபதகா அதில் வந்து 5th ஒன்னான முஸ்லமானோं की ஹிந்தி சேவா அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிபந்துகார் பரீட்சை. இது வந்து பாபு குலாப் ராய் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 4 இதுலேயே பார்த்துட்டோம். சேம் அதே விஷயந்தான், ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து பிரஸ்தாவனாலேருந்து பார்க்கலாம். எதற்கான பிரஸ்தாவனா? முஸ்லமானோं की ஹிந்தி சேவா. முஸ்லீம் அவர்களுடைய ஹிந்தி சேவை, அவங்களுடைய ஹிந்தி சேவை எப்படி இருந்தது, ஹிந்திக்கான அவர்களுடைய அந்த பணி அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு சில அறிஞர்களை பற்றி கொடுத்து அதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறாங்க. प्रस्तावना। भारतवर्ष में मुसलमानों के आक्रमण 7वीं शताब्दी में ही शुरू ही गए थे. பாரதத்தில் வந்து முஸ்லீம் அவங்களுடைய அந்த படையெடுப்பு அப்படின்றது வந்து 7ஆம் நூற்றாண்டிலிருந்து அவர்களுடைய வருகை அப்படின்றது ஏற்பட்டது. தப் முஸ்லமானோं में राज्य लिप्सा की अपेक्षा धन लिप्सा ही अधिक थी. அப்போ வந்து முஸ்லீம் அவங்களினுடைய அரசு ஆள்வதில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை விட பணம் அதில் வந்து அதிகமான ஆசை இருந்தது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க, ஓகேவா? உன்ஹோனே மூல் தேஷ்மே விச்சேத் கர் லியா. அவங்க வந்து அவங்களுடைய அந்த பூர்வீக இடத்தை வந்து பிரிந்து வர்றாங்க இல்லையா? வே ஜனதா கே சம்பர்க்குமே அதிக் ஆனே லகே. அவங்க வந்து மக்களோட வந்து சம்பர்க்குமே நிறைய வந்து அதிக தொடர்பு இருந்தது. பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்களே, சாதாரண அந்த ஜனதா மக்களுடன். வே லோக் சபி காரிய ஹிந்தி மே ஹி கர்த்தே தே. அவங்க எல்லாருமே வந்து சபி காரிய எல்லா வேலைகளையுமே வந்து ஹிந்தி மூலியமாக தான் செய்ய வேண்டியிருந்தது, செஞ்சாங்க. கோயி பி சஃபல் ராஜ்ய தேசி பாஷா கி அபேக்ஷா நஹி கர் சக்தா. எந்த ஒரு சஃபல் ராஜ்ய, எந்த ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜ்யம் இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து தேசி பாஷா, அந்த நாட்டுக்குரிய அங்கே லோக்கலில் இருக்க வேண்டிய லாங்குவேஜ் இல்லாமல் நஹி கர் சக்தா, எதுவும் செய்ய முடியாது. பல்தஹ முஸ்லமான் பி ஹிந்தியுமே ரச்சனாயே கர்னே லகே. ஸோ அதனுடைய பலனா முஸ்லீம்கள் எல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து படைப்புகளை தந்தாங்க. ஹிந்தி और हिंदुओं के प्रति अकबर का प्रेम. ஹிந்தி மற்றும் ஹிந்து அவங்க மேலே வந்து அக்பர் அவர்களுக்கு இருந்த அந்த அன்பு. அக்பர் கோ ஹிந்துவும் और ஹிந்தி பாஷா சே பர்யாப்த் பிரேம் தா. அக்பர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, பேரரசர் அக்பர், அவங்களுக்கு அவர் வந்து ஹிந்து மற்றும் ஹிந்தி லாங்குவேஜ் அதன் மேலே வந்து பர்யாப்த் பிரேம், மிகுந்த அளவு நம்பிக்கை கொண்டிருந்தார். உஸ்னே அப்னே நாத்தி குஸ்ரோ கோ ஹிந்தி படாயி தி. அவங்க வந்து அப்னே நாத்தி குஸ்ரோ, அவங்க பேரன் பேத்திகள் அவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து ஹிந்தி படாயி, ஹிந்தியை படிக்க வைத்தார். ஹிந்தி கி குச் கவிதாவோமே அக்பர் ஷா கி சாப் மில்தி ஹே. ஹிந்தி கவிதைகளில் நிறைய கவிதைகளில் வந்து அக்பர் ஷா அவர்களினுடைய அந்த பிரதிபலிப்பு, அந்த அவர்களுடைய அந்த சாயல் அப்படின்றது கிடைக்குது. औरंगजेब के बेटे आजमा शाह के दरबार में भी ஹிந்தி பிரேமியோं को ஆශ්‍රய மிலா. அவுரங்கசீப் அவர்களினுடைய மகனினுடைய தர்பார், அந்த அரசவையிலும் கூட ஹிந்தி பிரேமியோ, ஹிந்தியை வந்து விரும்பக்கூடியவங்களுக்கான அந்த ஆශ්‍රய மிலா, அடைக்கலம் அப்படின்றது கிடைத்தது. அடுத்து ஹிந்துவோं के संपर्क में मुसलमान. ஹிந்து மக்களினுடைய வந்து ஹிந்துவோட வந்து எப்படி அந்த முஸ்லீம் மக்களினுடைய தொடர்பு அப்படின்றது இருந்தது. हिंदुओं के संपर्क में आने में मुसलमानों को भी हिंदी भाषा से प्रेम हो गया. ஸோ ஹிந்து மக்களோட வந்து அவங்க தொடர்பு அப்படின்றது ஏற்படும் போது ஹிந்தி பாஷாசே, ஹிந்தி லாங்குவேஜ் மேலே அவங்களுக்கு ஒரு அன்பு அப்படின்றது ஏற்பட்டது. இஸ்லாம் தர்ம அதிக் शुष्क धर्म है. சூஃபி சம்பிரதாயனே உசே சரல் பனாயா. இஸ்லாம் சமயம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு கடினம் நிறைந்ததாக இருந்தது, அதை வந்து சூஃபி சம்பிரதாயம் வந்து கொஞ்சம் எளிமையாக்கியது. குச் முஸ்லமான் ராஜ்நைத்திக் காரணோं से और हृदय की प्रेरणा से हिंदी की ओर झुके. குச் முஸ்லமான், ஒரு சில முஸ்லீம்கள் வந்து
ராஜ்நைத்திக் காரணம் அரசியல் சம்பந்தமாகவும் மற்றும் ஹிருதய கி பிரேரணா அவங்களுடைய அந்த இதய தூண்டுதலின் காரணமாகவும் ஹிந்தி பக்கம் வந்து ஜுகே சாய்ந்தனர். உன் லோகோனே அப்னி வாணி சே ஹிந்தி சாகித்ய கோ சஜாயா அவங்க வந்து அவங்களினுடைய அந்த வாய்ஸால் வந்து ஹிந்தி இலக்கியத்தில் வந்து அந்த படைப்புகளை கொடுத்தாங்க. அடுத்து ராஜ்நைத்திக் பந்தனோं से முக்தி அரசியல் அந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த விடுதலை விஷயங்கள்லேருந்து ஒரு விடுதலை அப்படின்றது வந்து அந்த முக்தி அப்படின்றது வந்து எப்படி இருந்தது. प्रायः साहित्यिक लोग राजनैतिक बंधनों से मुक्त होते हैं. இலக்கியம் அந்த மக்கள் வந்து ராஜ்நைத்திக் அரசியல் சம்பந்தமான அந்த தொடர்பு அப்படின்றதுலேருந்து முக்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விடுதலை அதிலிருந்து வந்து வெளிவந்தாங்க. உன்மே ஜாதி பேத் தர்ம பேத் விஜேதா யா விஜித் கா பாவ் கம் ஹோத்தா ஹை அவர்களிடம் வந்து ஜாதி பேதம் தர்மம் அதாவது மதம் தர்மம் ஜாதி அந்த வெற்றி அந்த தோல்வி அந்த உணர்வுகள் வந்து குறைந்தது. அதற்கான அந்த உணர்வுகள் வந்து குறைந்தது. சாகித்ய கா சாம்ராஜ்ய ஹி சமதா கா உதாரண் ஹை சாகித்ய இலக்கியம் அப்படின்றதுல வந்து சாம்ராஜ்ய ஹி சமதா அப்படின்னா ஒரு சாம்ராஜ்யம் ஒரு அரசு அப்படின்ற அந்த சாம்ராஜ்யத்தில் வந்து என்னன்னா ஒரு சமதா அப்படின்னா ஒரு சமத்தன்மை ஒரு சமநிலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது இலக்கியத்தில். இலக்கியம் அப்படின்றது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. அந்த அளவுக்கு சமத்துவம் சமத்தன்மை ஏன்னா வந்து தர்ம பேது ஜாதி பேது இதெல்லாம் இல்லை இல்லையா. சாகித்திக் முஸ்லமான் துவேஷ் பாவ் சே பரே தே इन मुसलमानों ने हिंदी की खूब सेवा की है. இந்த முஸ்லீம் மக்கள் எல்லாம் வந்து ஹிந்திக்காக வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சேவையை செய்தனர். इनकी रचनाओं के लिए हिंदी साहित्य भंडार हमेशा आभारी है. இந்த படைப்புகள் ரச்சனாவுக்கே இந்த படைப்புகள் படைப்பாளிகளுக்காக ஹிந்தி சாகித்ய பண்டார் அந்த ஹிந்தி இலக்கிய அந்த குழு அந்த விஷயங்களை அந்த முழு இதே வந்து ஹமேஷா அபாரிகை எப்போவுமே நன்றி உள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அமீர் குஸ்ரோ கி வாணி மே கடி போலி. அமீர் குஸ்ரோ அவர்கள் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவர்களுடைய அந்த வாய்ஸ் அப்படின்னா அவர்களுடைய அந்த படைப்பில் வந்து கடி போலி வந்து எப்படி யூஸ் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த திரிபதகா இந்த முஸ்லமானோं की ஹிந்தி சேவா அப்படின்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. நம்ம சேனலில் வந்து இன்னுமே நான் 5 years ஆச்சு. ஸோ இன்னுமே வந்து அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் எதுவும் ஏர்ன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இதில் காமிக்கிறேன் இல்லை சூப்பர் தேங்க்ஸ் இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் செலுத்தியும் கூட நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் நிறைய டைம் வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில பேர் வந்து இந்த லெசன் எடுங்க அந்த லெசன் எடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நீங்கள் எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். कड़ी बोली के वर्तमान रूप को अमीर खुसरो की रचनाओं में हम देख सकते हैं. கடி போலியினுடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம கடி போலி அதனுடைய அந்த வளர்ச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. பரிநிஷ்டித் பாஷா அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு லாங்குவேஜ் தான் வந்து அமீர் குஸ்ரோ அவர்களினுடைய படைப்புகளே நம்மளால் தேக் சக்தே ஹே பார்க்க முடிகிறது. உன்கா ஜன்ம சம்பத்த 1310 को हुआ. அவர் வந்து 1310 பிறந்தார். वे फारसी और हिंदी भाषाओं के अच्छे कवि थे. அவர் வந்து फारसी மற்றும் ஹிந்தியினுடைய ஒரு நல்ல கவிஞராக இருந்தார். उनकी कविता से हमें पता चलता है कि कड़ी बोली कितनी पुरानी है. சாரி அவருடைய கவிதைகளின் மூலம் ஹமே பத்தா சல்தாகே நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா கடி போலி அப்படின்றது எவ்வளவு புராணி பழமையான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு தெரிய வருது. உன்கி கவிதாக்கா ஏக் நமூனா தேக்கியே அவருடைய கவிதைகளில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாலா தா சப் ஜக் கோ பாயா படா ஹுவா குச் காம் ந ஆயா குஸ்ரோ கஹ் தியா உஸ்கா நாவ் அர்த் கரோ நஹி சோடோ காவ். இது வந்து அவருடைய படைப்புகள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கடி போலியோட அவருடைய படைப்புகள் வந்து எப்படி கொடுத்துருக்காரு எப்படி வந்து படைச்சிருக்காரு அப்படின்றது. அடுத்து
சந்த் கபீர் கா யோகதான், கபீர் அவர்களினுடைய அந்த ஒரு பங்களிப்பு எப்படி இருக்கு. கபீர் கா ஜன்ம ஹிந்து பரிவார் மே ஹுவா, கபீர் அவர்கள் வந்து ஹிந்து குடும்பத்தில் தான் வந்து பிறந்தார். உன்கா பாலன் போஷன் முஸ்லமான் ஜுலாஹே கே கர் மே ஹுவா, அவர் வந்து பாலன் போஷன் அப்படின்னா அவர் வளர்ந்தது வந்து பிறந்தது ஹிந்து குடும்பத்தில், வளர்ந்தது வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில். உன்கா சமய சம்பத்தக 1455 சே 1552, அதாவது அவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா 1455 1552 அது வரைக்கும் இருந்ததாக மானா ஜாத்தாக கருதப்படுகிறது. அமீர் குஸ்ரோ और कबीरदास दोनों ने हिंदू मुस्लिम एकता के लिए बहुत प्रयत्न किया था. அமீர் குஸ்ரோ மற்றும் கபீர்தாஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹிந்து மற்றும் முஸ்லீம் ஏகத்தா அவங்களுடைய ஒற்றுமைக்காக பகுத் பிரயத்ன மிகப்பெரிய முயற்சிகளை செய்தனர். மகாத்மா हिंदी साहित्य में ज्ञानाश्रय शाखा के प्रवर्तक और निर्गुण सत्ता के उपासक थे. இவர் வந்து ஹிந்தி இலக்கியத்துக்கான ஞானாஸ்ரய ஷாக்கா, நம்ம வந்து அந்த என்னது நிர்குண் சாக்கா, அப்புறம் சகுன், ஞானாஸ்ரய ஷாக்கா அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, பக்தி மார்க், அந்த இதில் வந்து இவர் ஞானாஸ்ரய ஷாக்காவினுடைய ஒரு முன்னோடியாகவும் மற்றும் நிர்குண் சத்தா அப்படின்னா கடவுள் வந்து உருவமற்ற முறையில் வழிபடக்கூடிய அப்படின்ற அந்த விஷயத்தையும் உபாசக்தே அதை வழிபடக்கூடியவராக இருந்தார். கபீர்னே ராம் நாம் கா மகத்துவ மானாத்தா, கபீர் அவர்கள் வந்து ராம நாமத்தினுடைய அந்த மகத்துவத்தை அவர் கருதி கொண்டிருந்தார். அதை வந்து அவர் பெரிய ராமநாமத்தை தான் கபீர் அவர்கள், அவர் ராம் பக்தி ஷாக்கா இல்லையா. உன்ஹோனே ஹட் யோக் சம்பந்தி பாத்தே பி லிக்கி ஹை, இவர் வந்து ஹட் யோக் அந்த யோக் அந்த முறைகளை எல்லாம் வந்து அதை பற்றியும் வந்து லிக்கி ஹை எழுதியிருக்கிறார். அடுத்து மாலிக் முகமது ஜாய்சி கா யோகதான், அடுத்து மாலிக் முகமதி அவர்களினுடைய அந்த பங்களிப்பு ஹிந்திக்கானது எப்படி இருந்தது. கபீர் கே பாத் மாலிக் முகமது ஜாய்சி கா நாம் ஆத்தா ஹை, கபீருக்கு பிறகு மாலிக் முகமது ஜாய்சியினுடைய பெயர் வருகிறது. உன்ஹோனே அவதி பாஷாமே கவிதாயே லிக்கி, நம்ம கடி போலி பாஷா எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி இவர் அவதி பாஷா அதில் தான் வந்து கவிதைகளை எழுதினார். பிரேமாஸ்ரய மார்குக்கே பிரவர்த்தக்தே, இவர் பிரேமாஸ்ரய அந்த வழியினுடைய முன்னோடியாக கருதப்படுகிறார். ஜாய்சி கே பிரேமே ஆத்தியாத்மிகதா கி ஓர் சங்கேத் மில்தா ஹை, ஜாய்சி அவர்களினுடைய பிரேமே அவருடைய அந்த அன்பு காதலில் வந்து ஆத்தியாத்மிகதா ஒரு மதம் அந்த ஒரு அது விஷயம் ஆத்தியாத்மிகதா அப்படின்றது அதை சார்ந்ததாக அதனுடைய குறியீடுகளாக அன்பு அப்படின்ற முறையில் தான் வந்து கடவுளை வழிபடுகின்ற முறையிலேயே வந்து அந்த அன்பு பிரேம் அப்படின்றது முக்கியத்துவமானதாக இருந்தது. அந்த குறியீடுகள் வந்து அந்த விளக்கங்கள் அவருடைய மெசேஜ் அப்படின்றது அவருடைய படைப்புகள்லேருந்து கிடைக்குது. உன்கி ரச்சனா கா ஏக் நமூனா தேக்கிய, அவருடைய படைப்புகளில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பஹி காகத் ஆப் மசி, ஆப்பஹி லேக்கன் ஹார், ஆப்பஹி திக்னி ஆக்கர், ஆப்பஹி பண்டித் அபார், அதாவது நீங்களே வந்து காகத் அப்படின்னா நீங்களே வந்து பேப்பர், நீங்களே வந்து மசினா மை, ஆப்பஹி லேக்கன்ஹார் நீங்களே வந்து பசுமை எழுதக்கூடிய அந்த ஒரு பசுமை அந்த செழுமை, நீங்களே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எல்லாமே நீங்கள் தான், பண்டித் அப்பார் நீங்களே வந்து ஒரு பெரிய பண்டித் அப்படின்ற மாதிரி அவருடைய படைப்பு இருக்குது. இதை வந்து அவருடைய எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இசி மார்குமே குத்துபன் மஞ்சன் உஸ்மான் ஆதி பிரசித்த கவி ஹுயே, இதன் வழியில் வந்து இந்த புகழ்பெற்ற கவிஞர்கள் எல்லாம் ஒரு சில பெயர்கள் கொடுத்துருக்காங்க, இவருடைய வழியில் வந்தவங்க. இசி பரம்பரா கே கவி நூர் முகமதுனே இந்திராவதி லிக்கிதே, இந்த பரம்பரையில் வந்த ஒரு கவிஞர் வந்து நூர் முகமது அவர்கள் இந்திராவதி அப்படின்ற படைப்பை எழுதினார். அடுத்து கான்கானா ரஹீம் கா யோகதான், ரஹீம் அவர்களினுடைய பங்களிப்பு. हिंदी के मुसलमान कवियों में उल्लेखनीय नाम कानकाना रहीम का भी है. ஹிந்தியில் வந்து நம்ம எப்படி கபீர், சூர்தாஸ், துளசிதாஸ் அப்படின்ற மாதிரி இதில் வந்து கான்கானா ரஹீம் அவர்களும் வந்து குறிப்பிடத்தக்க முக்கியமானவர். உல்லேக்னிய நாம் அப்படின்னா குறிப்பிடத்தக்க பெயர்களில் ரஹீம் அவர்களும் ஒருவர். இஸ் படே उच्च घराने ने मुसलमान का जन्म लाहौर में 1610 को हुआ था. இவர் வந்து பெரிய உயர்குடியில் வந்து
1610 பிறந்தார். இன்ஹோனே கயி தோஹே லிக்கேஹே, இவர் வந்து நிறைய தோஹே வந்து எழுதியிருக்காரு. இன்கே நாயிகா பேத் சம்பந்தி பர்வை பி படே உத்தம் ஹை, இவருடைய அந்த ஹீரோயின் அது சம்பந்தமாகவும் இவருடைய அந்த படைப்புகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்ததாக அது இருந்தது. एक प्रकार से ये संस्कृत छंदों में हिंदी कविता लिखते के पथ प्रदर्शक थे. இவர் வந்து ஒரு சம்ஸ்கிருத் சந்தம் சமஸ்கிருத அந்த வசனங்களை அந்த வார்த்தைகளில் வந்து எழுதக்கூடியவர்களை கவிதைகள் எழுதக்கூடியவர்களை ஒரு பிரதர்ஷகத்தே, இவர் அந்த மாதிரியான அவருடைய படைப்புகளில் சமஸ்கிருத சந்துகளும் வந்து இருந்தன. அடுத்து ரஸ்கான் கா யோகதான், இறுதியாக ரஸ்கான் அவர்களினுடையது. सफल मुसलमान कवियों में रस्कान का नाम भी आदर और प्रेम के साथ लिया जाता है. सफल मुसलमान அப்படின்னா ஒரு வெற்றி பெற்ற கவிஞர்களில் வெற்றிகரமான கவிஞர்களினுடைய பெயர்களில் குறிப்பிடும்போது அதில் ரஸ்கான் அவர்களும் வந்து ஆதர் அவுர் பிரேம் மரியாதைக்குரியவராகவும் அன்புக்குரியவராகவும் அது ஒரு அவருடைய பெயர் வந்து இருக்குது. சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது, அதனால தான் சாரி. इनका समय 1615 से 1685 ई तक माना जाता है. அவருடைய வாழ்ந்த காலம் 1615 1685 வரையாக கருதப்படுகிறது. தில்லி கே பட்டான் தே, தில்லியில் வந்து பட்டான் அந்த அவங்களுடைய ஃபேமிலி அந்த சமூகம் பெயர்னு சொல்லுவாங்களே, ஸோ அது அந்த வகையில் பிறந்தவராக இருக்கார். இன்ஹோனே வல்லப் குல் மே தீக்ஷா லேலி, இவர் வந்து வல்லபக்குள் அப்படின்ற அந்த குலம் அதில் வந்து தீட்சை பெறுவதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தீட்சை பெற்றிருந்தார். இன்ஹோனே சுத் பிரஜ்பாஷா மே கவிதாயே லிக்கி, இவர் வந்து சுத்தமான பிரஜ் பாஷான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அவதி பாஷா அப்புறம் கடி போலி அந்த மாதிரி இவர் வந்து பிரஜ் பாஷாவில் வந்து கவிதைகளை எழுதினார். உன்கி கவிதாக்கா ஏக் நமூனா, அவருடைய கவிதைகளில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பின் गुण जोबन रूप धन बिन स्वार्थ हित जानी शुद्ध कामना ते रहित प्रेम सकल रस्कानी. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜோபன் ரூப் தன் பின் ஸ்வாரத் அப்படின்னா இதில் வந்து இளமை, ஒரு நல்ல உருவம், ஒரு நல்ல அழகான உருவம், செல்வம், இது எல்லாமே இருந்தாலும் நல்ல குணங்கள் பின் நல்ல குணங்கள் இல்லைன்னா இது எல்லாமே வந்து வீண்தான். பின் ஸ்வாரத்து ஹித் ஜானி, யாருமே வந்து மற்றவர்களோட பழகும்போது ஒரு நல்ல ஒரு பியூரான அன்பை காட்டலை அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டு தான். பியூரான அன்பு அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையற்றது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் ஒரு பியூரான அன்பு அப்படின்றது. பிரேம் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு அமிர்தத்தை போன்றது. லாஸ்ட்டு उपसंहार. इस प्रकार हम देखते हैं कि शेख आलम, मुहम्मद, उस्मान, मुबारक, ताज, मुंशी इंशा अल्लाह கான் ஆதி அனைக் கவியோ நே ஹிந்தி கி சேவா கி ஹை. இந்த விதத்தில் இந்த பெயர்கள் எல்லாம் மேலே சொன்ன பெயர்கள் இல்லாமல் இவங்களை எல்லா பெயர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஹிந்திக்கான சேவையை செய்திருக்காங்க. உசி பிரகார் ஆஜ்கல் கே முஸ்லமான் பி ஹிந்தி கோ अपनाकर हिंदू मुस्लिम एकता की जड़ पक्की कर सकते हैं. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் ஹிந்திக்காக தங்களால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறாங்க. அதுபோல் ஹிந்தி முஸ்லீம் ஒற்றுமைக்காக அந்த ஒரு வேராக இருந்து வலுப்படுத்துகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த முஸ்லிமானோங்கி ஹிந்தி சேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.